நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம். கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்களில் பல பேர் உண்டு. அதை பற்றி நாம் பிறகு பார்த்துக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு தூதர். இவரோட வல்லமை என்னென்னா, அந்த மிக்கேல் ஆண்டவரோட தூதரோட வல்லமை என்னென்னா, நமக்கு எதிராக வரக்கூடிய சக்திகள், எதிராக வரக்கூடிய நம்ம மேலே வரக்கூடிய அம்புகள்னே வச்சுக்கலாம். இது எல்லாமே தகர்த்து எரிஞ்சு பொடி பொடியாக்கி வரக்கூடிய சக்தி பவர் இவங்கள்ட்ட உண்டு. சக்தி அதிகமாக உண்டு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த கோயிலுக்கு, இந்த சர்ச்சுக்கு வரக்கூடியவங்க நிறைய பேர் இந்த கோயில் மட்டும் இல்லை, வேளாங்கண்ணி மாதா கோயிலோ இல்லை பல கோயில்களில் வரக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பண்ணக்கூடிய தவறு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வேண்டுதல் பண்ணுறாங்க. ஏதாவது பொருட்கள காணிக்கை செலுத்தணும், இல்லைனா வந்துட்டு ஏதாவது நன்கொடை பண்ணுவேன், இல்லை நான் இதை பண்ணுவேன், நான் அதை செய்வேன், நான் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது பண்ணட்டு, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, மெழுகு அவங்க வந்து வைக்கிறாங்க. அதாவது மெழுகு வைக்கும்போது வந்துட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மெழுகு வைக்கும்போது அவங்க வந்துட்டு 10 மெழுகோ 15 மெழுகோ இல்லை ஒரு மெழுகோ வாங்கி வைக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு அவங்களே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மெழுகில் இருந்து பற்ற வச்சு வைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து அது வைக்கிறது தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்றைக்குமே உங்கள் மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு குழந்தை பாக்கியமோ இல்லை கடன் தொல்லையோ இல்லை மற்றபடி உள்ள பல பிரச்சனைகள், ஒவ்வொரு ஆட்களுக்கும் நோய் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா நீங்கள் பண்ணுங்க ஒரு விஷயம். 7 வாரம், 7 வாரத்தில் ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. என்ன பாடுபட்டோ, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, 7 வாரம் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. நான் கண்டிப்பாக 7 வாரம் வருவேன். அந்த 7 வாரத்தில் 7 மெழுகு வாங்க. ஒவ்வொரு வாரமும் 7 மெழுகு வாங்குங்க. அது ரூபாய் மெழுகாக இருந்தாலும் சரி, ரூபாய் மெழுகாக இருந்தாலும் அது உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த மெழுகை வாங்கி 7 மெழுகு வாங்கி சொந்தமாக ஒரு தீப்பெட்டி வாங்குங்க. தீப்பெட்டி வாங்கி அந்த தீப்பெட்டிலேருந்து வரக்கூடிய கதிர், அந்த ஒளி, அந்த தீ, அந்த பொறியை அந்த 7 மெழுகுலையும் நீங்கள் பற்ற வச்சு அதில் வைங்க. வச்சுக்கிட்டு வேண்டுதல் பண்ணுங்க. வேண்டுதல் பண்ணதுக்கு முன்னுக்க வந்துட்டு நீங்கள் அந்த கோயிலில் வேண்டுதல் பண்ணிட்டு தான் வைப்பீங்க. வச்சுக்கிட்டு அதை நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க. அதை வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களோட சொந்த உழைப்பில் நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த தீப்பெட்டிலேருந்து வரக்கூடிய தீப்பொறியில் அந்த மெழுகை பற்ற வச்சுக்கிட்டு 7 வாரம் கண்டினியூவாக கரெக்டாக வாங்க. 8வது வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக அது நடக்கும். அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று, நீங்கள் வந்து 7 வாரம் இதை பற்றி தான் வர்றோம் போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க, சொல்லாதீங்க. அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கட்டும். உங்களோட துயரம், துன்பம் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கட்டும். அதை நீங்கள் பண்ணுங்கள், நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட சொல்லும்போதும் வந்துட்டு இப்படியே நீங்கள் சொல்லி கொடுங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இது பிரச்சனைகளை வந்து நான் 7 வாரம் போகிறேன், 5 வாரம் போயாச்சு, 6வது வாரம் போயாச்சு, 7வது வாரம் போயாச்சு, இது நடக்கும் அப்படின்னு. இன்னொன்று, இதோட முக்கியமான விஷயம், நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வாங்க. கண்டிப்பாட்டு இந்த திருக்கோயிலில் வந்து இந்த மிக்கேல் ஆண்டவர் எந்த பெரிய ஒரு விஷயம்னாலும் அதை கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையை நீங்கள் பண்ணுங்கள். நான் என்ன நம்பிக்கையில் சொல்கிறேனோ இது வந்து உண்மையான விஷயம். நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அவங்க வருவாங்க, வேண்டுவாங்க, அதில் மெழுகு பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை ஏதாவது ஒன்று நினச்சிட்டு போயிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணால் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இது இந்த கோயிலில் எல்லா கோயிலுக்கும் மெழுகு வச்சாச்சுன்னா அப்படிப்பட்ட வேண்டுதல் பண்ணுங்கள். நன்றி.